Good morning students, I welcome you all. Today we will study about 7th standard science subject unit 3 changes around us. Last video we saw about physical changes. But today now we are going to see about in chemical changes. See the definition. Changes that occur with the formation of new substance with different chemical compositions or transformations of a substance into another substance with the evolution or absorption of heat or light energy are termed as chemical changes. ஸோ ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கணும்னா அங்கே என்னென்ன நடக்கும்னா ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் காம்போசிஷன் அதில் ஒரு ஏதாவது சேஞ்சஸ் நடந்து நமக்கு அது தெரியும். ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ஏதாவது சம் சப்ஸ்டன்ஸ் இன் அதர் எவல்யூஷன் அதை எவல்யூட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு. அண்ட் அப்சர்ஷன் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகலாம், ஹீட் இல்லைன்னா லிபரேட் ஆகலாம். லைட் எனர்ஜி ஆர் டேர்ம்ட் அஸ் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் தட் மீன்ஸ் the formation of a new substance will be produced. Chemical changes is a irreversible changes. Okay, I give to some examples. Rusting of iron, burning, curdling of milk, reaction of baking soda with lemon juice, fermentation are some examples of chemical changes. Chemical changes are very important in our lives. All the new substances which we use in various fields of our life are produced as a result of chemical reactions. ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால தான் நிறைய நியூ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்மளோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் given below. Metals are extracted from their natural occurring components called ores by a series of chemical changes. ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமாக தான் மெட்டல்ஸ் ஓர்ஸை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், மெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட், மெடிசன்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை கேரிங் அவுட் ஆஃப் எ செயின் ஆஃப் எ கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ சம் கெமிக்கல் சேஞ்சஸோட ப்ராசஸ் தான் நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட்லலாம் இந்த டேப்லெட்ஸ் செய்ய, வேறு ஏதாவது இந்த சிரப்ஸ் ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் செய்ய நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Next, the materials such as plastics, soaps, detergents, perfumes, acids, bases, salt, etc. all are made by carrying out of various type of chemical changes. ஸோ இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சம் கெமிக்கல் சேஞ்சஸ் அங்கே நடந்திருக்கும். கண்டிப்பாக அந்த மிக்ஸ் பண்ணுறப்ப சம் சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி லைஃபுக்கு யூஸ் பண்ணுற சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டெய்லி லைஃபுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் இது எல்லாமே என்ன ஆகிருக்கு, ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது சம் கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமாக ஃபார்ம் ஆனது தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகே, next in fourth point, every new material is discovered by studying different type of chemical changes. ஸோ எவ்ரி நியூ மெட்டீரியலையும் நம்ம டிஸ்கவர் ப்ரொடியூஸ் பண்ண பை ஸ்டடிங் அது நமக்கு யூஸ் ஆகுது ஸ்டடி பண்ணுறதுக்கும். ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸும் அங்கே உருவாகிறது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ ஏதாவது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஸோ இதுக்கு இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமாக இது இந்த ரியாக்ஷன் நடந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூ கெமிக்கல் சேஞ்சஸ் தான் அங்கே கண்டுபிடிக்க முடியுது. அது நம்ம ஃப்யூச்சருக்கு இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Next, we will learn about, in addition to new products, the following many also accompany a கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ அங்கே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்னா அங்கே என்னென்னலாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹீட், லைட் ஆர் எனி அதர் ரேடியேஷன் மே பி கிவன் ஆஃப் ஆர் அப்சர்வ்டு. ஸோ அங்கே ஹீட் வந்து அப்சர்வ் ஆகிருக்கலாம் ஆர் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த சேஞ்சஸில் சம் ஹீட் இல்லாத லைட்டு அங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆர் எனி அதர் ரேடியேஷன்ஸ் ஆல்சோ அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ண முடியும், நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன், சவுண்ட் மே பி ப்ரொடியூஸ்டு. ஸோ அந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப சம் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், ஏ சேஞ்ச் இன் ஸ்மெல் மே டேக்ஸ் பிளேஸ் ஆர் ஏ நியூ ஸ்மெல் மே பி கிவன் ஆஃப். ஸோ அங்கே அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறப்போ ஒரு ஸ்மெல் அங்கே வந்து கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும்.
ஸோ அங்கே அந்த ஸ்மெல் வந்து தெரியும்போது அது வந்து சம் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சில ஸ்மெல் ரொம்ப பேடாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏ கலர் சேஞ்ச் மேபி டேக்ஸ் பிளேஸ். ஸோ இம்பார்ட்டண்ட் ஒன், அங்கே கலரிங் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு நம்ம மிக்சரு ப்ளூ கலர் அண்ட் வேறு ஒரு கலரை நம்ம கலக்கும்போது அந்த கலர் என்ன ஆகி மிக்ஸ் ஆகி ஒரு நியூ கலர் இஸ் ப்ரொடியூஸ். ஸோ அது மாதிரி 2 சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நியூ கலர் கண்டிப்பாக உருவாகும். நெக்ஸ்ட், ஏ கேஸ் மேபி ஃபார்ம்டு. ஸோ அந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப கேஸ் வந்து அங்கே என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ஸ்மெல்லை வந்து என்ன ஸ்மெல் வருது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். Next, see the one examples. Explosion of a firework is a chemical changes. ஸோ நம்ம வெடிப்பொருள் இருக்குல்ல, அது எல்லாமே சம் கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமாக தான் உருவானது. We know that such an explosion produces heat, light, sound and unpleasant gases that pollute the atmosphere. ஸோ அங்கே என்னென்ன நம்மளால் பார்க்க முடியுது, அங்கே ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த வெடிக்கும்போது லைட் வந்து வருது, சவுண்டு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அண்ட் அன்பிளசன்ட் கேஸஸ். ஸோ கேஸஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆகுது. இது நம்ம அட்மாஸ்ஃபியருக்கு ஒரு பொல்யூட்டை வந்து உண்டாக்குது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் அட்வைஸ்ட் நாட் டு ப்ளே வித் ஃபயர் ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த வெடிப்பொருட்களை வச்சு விளையாடுறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒன்று. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்கர்ஸை வச்சு ப்ளே பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். See the another one example. You must have noticed that a slice of an apple acquires a brown color if it is not consumed immediately. ஸோ ஒரு ஆப்பிள் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சோன்னே அந்த ஆப்பிள் என்ன ஆகுது, சடனாக கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸில் அதோட கலர் சேஞ்ச் ஆகுது. ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆகுது, ஒரு ப்ரௌன் கலரில் ஆகுது. ஸோ கலர் ஆஃப் த ஆப்பிள்ஸ் அங்கே ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது ஒன் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the color of the potato remains the same when stored in water, but there is change in color with the piece kept in air. ஸோ பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சம் சேஞ்சஸ் நடந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. லுக், இதெல்லாம் சம் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we will see about rusting of iron. அயன் வந்து ரஸ்ட் ஆகிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, ரஸ்டிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து எது, ரஸ்டிங் ஆஃப் அயன். நவ் shall we ready why the process of rusting in is called a chemical changes. ஏன் வந்து அயன் வந்து ரஸ்ட் ஆகிறத நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let us see. Rusting is one change that affects iron particles and slowly destroys them. ஸோ அயன் ஆர்டிகல்ஸை என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணும், ரஸ்ட்டு அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணும். சின்ஸ் அயன் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பிரிட்ஜ், ஷிப்ஸ், கார், ட்ரக் பாடிஸ் அண்ட் மெனி அதர் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த அயன் மூலமாக நிறையா ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். த மானிட்டரி லாஸ் டியூ டு ரஸ்டிங் இன் ஹியூஜ். This process of formation rust is presentation as follows. ஸோ கீழே உள்ள ரியாக்ஷன் மூலமாக தான் ரஸ்டிங் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் அயன் இருக்குது, அயன் சிம்பிள் இஸ் Fe. ஸோ அயன் வந்து ஆக்சிஜனோட என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. ஸோ ஆக்சிஜனோட சிம்பிள் இஸ் O2. ஸோ அயன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர். அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்ட் வாட்டர் ஆல்சோ ப்ரெசென்ட். ஓகே, ஸோ அயன் வந்து எதோட ரியாக்ட் ஆகுது, ஆக்சிஜன் அண்ட் வாட்டரோட ரியாக்ட் ஆகி ப்ளஸ் வாட்டர் வந்து மழை பெய்யறப்பையும் ஈஸியாக என்ன ஆகும், அயன் வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தண்ணி பட்டாலோ ஏரில் உள்ள அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டு, ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகும் எதோட, அயனோட. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், அந்த அயன் வந்து ஃபெரஸ் ஆக்சைடாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது வந்து ப்ரௌனிஷ் கலராக இருக்கும், கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ அந்த அயன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ரஸ்டிங். You write a reactions also. Iron reacts with oxygen plus water to form a rust, Fe2O3 dot H2O. This process is called rusting of iron. Next, let us see the do you know. The iron pillar at Delhi. Amazingly, there is an iron that did not rust.
அங்கே இருக்க அயன் மெட்டீரியல் நமக்கு என்ன ஆகலை, ரஸ்ட் ஆகலை. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, there is an iron pillar at the Qutub complex in Delhi which is more than 1600 years age. ஸோ அதுக்கு என்ன ஏஜ் ஆகுது, 1600 ஏஜ் ஆகுது. பட் இருந்தாலும் அங்கே உள்ள அயன் மெட்டீரியல் என்ன ஆகலை, ரெஸ்ட் ஆகலை. ஈவன் ஆஃப்டர் சச் அ லாங் பீரியட் த அயன் பில்லர் கெப்ட் இன் த ஓப்பன் ஸ்பேசஸ் ஹேஸ் நாட் ரெஸ்டட் அட் ஆல். ஸோ அது மோஸ்ட்லி எங்கே இருக்குது, ஓப்பன் பிளேசஸில் தான் இருக்குது. பட் அது வந்து ரெஸ்ட் ஆகலை. தீஸ் ஷோன்ஸ் that Indian scientists made great advances in metal making technology even at 16th century, which enabled them to make this iron pillar having the quality of great rust resistant. ஸோ ரொம்ப லாங் டைம் ஆகியும் அந்த அயன் வந்து நமக்கு ரெஸ்ட் ஆகாதனால அது என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து மேட் கிரேட் அட்வான்ஸ் ரொம்ப அட்வான்ஸாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, மெட்டல் மேக்கிங் டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி தான் 16th சென்ச்சுரியிலே வந்து அது எலாபரேட்டடாக எல்லாம் தெரிஞ்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அயன் பில்லரை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த அயன் மெட்டீரியல் இன்னமும் ரெஸ்ட் ஆகாமல் ஸ்ட்ராங்காக டெல்லியில் இருக்குது. ஸோ டெல்லி போகிற வாய்ப்பு கிடைச்சா இந்த குதுப் காம்ப்ளெக்ஸை போய் பாருங்கள். Okay, so next let us see another do you know. Another way of preventing rusting is to deposit a layer of a metal like chromium or zinc on iron. ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அயன் வந்து நமக்கு ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லேயர் கோட்டிங் பெயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பெயிண்டிங்கில் என்ன பண்ணால் குரோமியம் ஆர் ஜிங்கை வந்து அந்த மிக்ஸ் பண்ணி அந்த அயனுக்கு நம்ம அடித்தோன்னா ஸோ அந்த அயன் என்ன ஆகுது, ஈஸியாக ரெஸ்ட் ஆகாது. திஸ் இஸ் கால்ட் கால்வனைசேஷன். ஸோ ஒரு மெட்டலில் இன்னொரு மெட்டல் கோட்டிங் கொடுக்குறது. ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம், கால்வனைசேஷன் சொல்கிறோம். அண்ட் யூ வில் லேர்ன் அபவுட் திஸ் டீட்டெயில் இன் ஹையர் கிளாஸஸ். ஸோ கால்வனைசேஷன்னா என்ன, ஸோ அதை எப்படி என்ன பண்ணுறது, என்ன மிக்ஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் இன்னும் டீட்டெயில் கிளாஸஸில் நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஸோ கால்வனைசேஷன் தட் மீன்ஸ் ஒரு மெட்டலோட இன்னொரு மெட்டலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது, மேலே கோட்டிங் கொடுக்குறது. ஸோ ஒரு மெட்டலுக்கு மேலே இன்னொரு மெட்டலில் வச்சு கோட்டிங் கொடுக்குறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கால்வனைசேஷன்ஸ். ஸோ அதன் மூலம் தான் சம் ஷிப்ஸ்க்கெல்லாம் கப்பலுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கோட்டிங் கொடுக்குறதுனால அந்த அயன் என்ன ஆகலை, ஈஸியாக வந்து ரெஸ்ட் ஆகலை. ஸோ அது எப்போதுமே எங்கே இருக்குது, கடல் அந்த தண்ணியில் தான் இருக்குது. ஸோ தண்ணி இருக்குது, ஆக்சிஜனோடையும் ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ போட்டில் என்ன ஆகும், ஈஸியாக வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கால்வனைசேஷன் மெத்தட், ஸோ வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அயன் வந்து ஈஸியாக கொஞ்சம் ரெஸ்ட் ஆகாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் let us see the chemical changesல செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம், burning. ஃபர்ஸ்ட் ஒன்று rusting of iron பார்த்தோம், செகண்ட் ஒன் burning. ஸோ you have already studied that burning of piece of paper is a fast changes. ஸோ burning of piece of paper வந்து எப்படி ஒரு fast changesன்னு நமக்கு தெரியும். ஸோ பற்ற வச்சோன்னே என்ன ஆகும், அந்த piece of paper வந்து burn ஆயிரும். ஸோ burning a piece of paper gives entirely new substance such as carbon dioxide, water vapor, ஸ்மோக் அண்ட் ஆஸ். ஸோ ஒரு பேப்பரை நம்ம எரிக்கும்போது அதில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது, வாட்டர் வேப்பர், ஸோ ஸ்மோக் அண்ட் ஆஸ். ஸோ ஹீட் அண்ட் லைட் ஆர் ஆல்சோ கிவன் அவுட் டியூரிங் த பர்னிங் ஆஃப் பேப்பர். ஸோ அந்த பேப்பரை வந்து நம்ம எரிக்கும்போது அதில் ஹீட் அண்ட் லைட் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஆகுது. So again one more time I will repeat, burning of paper is a fast changes. Burning a piece of paper gives entirely new substance, or new substance produce ஆகுது. என்னது, such as carbon dioxide, water vapor, smoke or ash. Heat and light also given out during the burning of piece of paper. We cannot combine two product of burning of paper to form the original paper again. ஸோ again நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த எரிஞ்சு போன பேப்பரை திருப்பி கொண்டு வர முடியுமா, முடியாது. ஸோ இட் இஸ் த பெர்மனன்ட் சேஞ்ச். ஸோ அது வந்து ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச். ஒன்ஸ் நம்ம பற்ற வச்சு அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து பேர்ன் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை வந்து கொண்டு வர முடியாது. அது வந்து ஒரு பெர்மனன்ட், அவ்வளோதான். அந்த ஆஸ் தான் நமக்கு ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச். நவ் ஷால் வி perform an activity of burning a piece of magnesium ribbon வச்சு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். அண்ட் ஃபைண்ட் வாட் டைப் ஆஃப் சேஞ்ச் இஸ் இட். ஸோ இது என்ன டைப்பான சேஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். You can see that the magnesium ribbon start burning with a
டயலிசிங் ஒயிட் லைட்டு. ஸோ ஒயிட் லைட் மூலமாக அந்த மெக்னீசியம் ரிப்பனை நம்ம என்ன பண்ணுறோம், பேர்ன் பண்ணுறோம். ஹோல்ட் த burning magnesium ribbon over a watch glass so that the powderly ash being formed by the burning of magnesium collects in the watch glass. ஸோ அந்த பேர்ன் ஆன பிறகு ஒரு ஆஷ் உண்டாகும். ஸோ அதை என்ன பண்ணுறோம், ஒரு வாட்ச் கிளாஸில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா. when magnesium ribbon burns in air then the magnesium metals combines with the oxygen. So magnesium metal வந்து எதோட கம்பைன் ஆகுது, ஆக்சிஜன் ஆஃப் ஏரோட கம்பைன் ஆகி to form a new substance called magnesium oxide. ஸோ magnesium ribbon வந்து ஏர் அண்ட் ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி to form a new substance. ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதோட பேர் என்ன, magnesium oxide. See the reaction. Magnesium formula for Mg. Magnesium reacts with oxygen. Oxygen oda formula already you know that O2. Okay, so magnesium reacts with oxygen to form a magnesium oxide, MgO. So magnesium oxide compound appears as a white powdery ash. So white powderly ash நமக்கு வந்து கிடைக்கும் ஃபைனலாக. The burning of a magnesium ribbon is a chemical change. So இது வந்து one kind of chemical change because a new substance is formed. So ஒரு new substance வந்து ஃபார்ம் ஆகுது. magnesium oxide is formed during this change. So இதன் மூலமாக தான் இந்த magnesium oxide வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். Next, let us see the curdling of milk. So curdling of milk, that means பால் வந்து தயிர் ஆகிறது. Okay, we know that curdling of milk is an example of irreversible changes. So இது வந்து ஒரு irreversible changesனு உங்களுக்கு தெரியும்னா, once இந்த milk வந்து is converted into curd, அந்த curd வந்து again நம்ம ஃபர்தராக மில்காக நம்மளால் கொண்டு வர முடியுமா, முடியாது. So is called a irreversible changes since we cannot get back to the milk after curdling occur. ஸோ அந்த கேர்டான மில்கை நம்மளால் பாலாக கொண்டு வர முடியாது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஷால் வி கிளியர்லி த ப்ராசஸ் ஆஃப் கர்ட்லிங். ஸோ என்னென்னலாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கர்லிங் இஸ் ஏ ப்ராசஸ் இன் விச் லிக்விட் கிராஜுவலி டர்ன்ஸ் இன்டு அ சாலிட். மில்க் இஸ் ஏ லிக்யூட் ஃபார்ம். ஸோ அந்த லிக்யூட் ஃபார்ம் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, சாலிட் ஃபார்முக்கு வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஃபார்மிங் ஏ கிளம்ப் அலாங் த வே. ஸோ ஒரு மாதிரி கூழ்ம மாதிரி நமக்கு கிடைக்கிது. ஓகேவா. டேக் ஏ ஹாட் மில்க் இன் எ பேன் அண்ட் ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கர்டு. ஸோ ஒரு ஹாட் மில்க் எடுத்தோம், அது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கர்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். இன் ஃபியூ மினிட்ஸ் மில்க் கர்ட்லிங் ஃபார்மிங் lumpy solid masses. ஸோ அது என்னவாகுது, நமக்கு ஒரு கேர்டாக நமக்கு வந்து கிடைக்கிது. we can even add lemon extract to the hot milk to effect curdling immediately. ஸோ அந்த மில்கில் வந்து நம்ம சடனாக அந்த லெமன் ஜூஸை வந்து லைட்டாக 1 or 2 drops புழிஞ்சோடனே அந்த பால் என்ன ஆகும், நமக்கு இமிடியேட்டில் கர்ட்லிங் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆயிரும். பட் த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் த கர்ட் வில் நாட் பி த சேம் அஸ் தட் ஆஃப் த கர்ட்லிங் அக்கர் இன் எ ஃபியூ ஹவர்ஸ். ஸோ அந்த மில்கில் தயிரை ஊற்றி நம்ம வந்து கர்ட்லிங் பண்ணுறதுக்கும் லெமன் ஜூஸ் புழிஞ்சு கர்ட்லிங் பண்ணுறதுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஒன் கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா. ஸோ யூ கேன் ட்ரை டு டேஸ்ட் த கர்ட்லிங் ஃபார்மேஷன் ஆஃப் இமிடியேட்லி கர்ட்லிங் அண்ட் கிராஜுவலி கர்ட்லிங். ஸோ இமிடியேட்டாக நடக்கிற அந்த கர்ட்லிங்கை வந்து நீங்கள் அண்ட் கிராஜுவலாக நடக்கிற கர்ட்லிங்கை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ கர்ட்லிங் ஆஃப் மில்க் இஸ் ஏ irreversible changes we cannot get back into the again curdling occur. It is also called as a one kind of chemical changes. Okay. Next, let us see fermentation. So already you know that fermentation, that means nodithal. Okay va. So batter to produce a idli is an example for irreversible changes. ஸோ மாவை வந்து நம்ம இட்லியாக நமக்கு மாவு ஊற்றி நம்ம குக் பண்ணும்போது நமக்கு இட்லியாக கிடைக்கிறது ஒரு irreversible changes. இட்லியாக கிடைச்ச ஒரு ப்ராடக்டாக நம்ம திருப்பியும் வந்து மாவை கொண்டு வர முடியுமா, முடியாது. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், ஒரு irreversible changes சொல்கிறோம். Fermentation is the process in which microorganisms such as yeast and certain bacteria break down sugar solutions into alcohol and carbon dioxide.
ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன்ஸ்க்கு நம்ம மெயினாக பயன்படுத்துகிற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச்சஸ் ஈஸ்டாக இருக்கலாம் ஆர் பாக்டீரியாவாக இருக்கலாம். ஸோ இது என்ன ஆகுது, அந்த சுகர் சொல்யூஷனில் வந்து பிரேக் டவுன் ஆகி ஸோ அதோட மிக்ஸ் ஆகி நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ கிடைக்குது. இட் இஸ் அன் irreversible process as the alcohol formed cannot be turned back into sugar. ஸோ ஒன்ஸ் ஆல்கஹாலாக ஆனதை நம்மளை டர்ன் பேக் கொண்டு வந்து சுகராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுமா, முடியாது. thus fermentation is a chemical changes. ஸோ ஃபர்மெண்டேஷனும் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான் நடக்குது. ஸோ அங்கே கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து நமக்கு என்ன ஆகுது, நியூ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் என்னது, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்கஹால். ஓகே, ஸோ see the diagram. ஸோ this is only a yeast கன்வெர்ட்ஸ் சுகர். ஸோ அந்த ஈஸ்ட் கன்வெர்ட்ஸ் என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது சுகரில். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்கஹால். ஸோ ஃபர்மெண்டேஷன் இஸ் ஆல்சோ ஏ கெமிக்கல் சேஞ்சஸ். இது வந்து ஒரு irreversible சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஈஸ்ட் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் பாக்டீரியாஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை வந்து complete பண்ணுறோம். ஓகே, இட் இஸ் அன் irreversible process that the alcohol formed cannot be turned back into sugar. So fermentation is also a chemical changes. ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேக்கு, குக்கீஸு, ப்ரெட்டு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். யூ கோ ஆன் டு சர்ச் கூகுள். சரி, கூகுளில் எப்படி கேக் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக என்ன போட்டிருப்பாங்க, ஈஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஈஸ்ட்டில் வேறு ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை செய்கிறாங்க. நெக்ஸ்ட் let us see the do you know. Louis Pasteur 1822 to 1895, a French chemist and microbiologist. ஸோ இவர் தான் வந்து லூயிஸ் பாஸ்டர். இவர் வந்து இந்த இயரில் ஃப்ரெஞ்சு கெமிஸ்டிஸ்ட். இவர் வந்து மைக்ரோலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு describe the process of fermentation. ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் லூயிஸ் பாஸ்டர். ஓகே, he describes that fermentation occur in the absence of air and in the presence of microorganisms such as yeast to discover the cure for rabies. ஸோ இங்கே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து இந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கும், ப்ளஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபர்மெண்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் லூயிஸ் பாஸ்டர். ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். எப்படி கேட்கலான்னா, ஹூ இஸ் இன்வெர்டட் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். ஸோ யார் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷனை வந்து கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டால் லூயிஸ் பாஸ்டர். Next, let us see the chemical reactions of baking soda with lemon. Baking soda is sodium hydrogen carbonate. So baking soda ஓட chemical name என்ன, sodium hydrogen carbonate. Okay, so மறந்துடாதீங்க, baking soda ஓட chemical name is sodium hydrogen carbonate. And lemon juice contains citric acid. So lemon juiceல என்ன present ஆயிருக்கு, citric acid present ஆயிருக்கு. Okay, so when these two substances are mixed together, ஸோ இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் என்ன அங்கே ரியாக்ஷன் நடக்கும், then the chemical changes takes place between sodium hydrogen carbonate and citric acid to form a 3 new substances formed. sodium citrate, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் நமக்கு எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கிது, 3 ப்ராடக்ட் கிடைக்கிது. த கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் ஈக்குவேஷன் as follows. ஸோ நமக்கு இது வந்து வேர்டிங் ரியாக்ஷன்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ரஜன் கார்போனேட் ரியாக்ட்ஸ் வித் சிட்ரிக் ஆசிட் டு ஃபார்ம் 3 ப்ராடக்ட்ஸ், சோடியம் சிட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு இந்த 3 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன். Next, let us see the conditions needed for a chemical changes. ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கணும்னா அங்கே சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, we know that firing of crackers is a chemical changes. Some crackers explode only when thrown against a well or stick with a hard substance. ஸோ அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த சப்ஸ்டன்ஸ். thus we could not see change in pressure may also bring a chemical changes. ஸோ அங்கே என்ன ஆகும், ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிறப்ப அங்கே இந்த வந்து கிராக்கர்ஸ் அந்த சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ்.
when lemon juice is mixed with the soda water to produce brisk effervescence which is otherwise not possible when C are separate. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணுறோம் சோடா வாட்டர். ஸோ சோடா வாட்டரை மிக்ஸ் பண்ணால் சடனாக அங்கே ஒரு சேஞ்சஸ் நடக்கும், பிரிஸ்க் எஃபர்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, தே ஆர் செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ வி கேன் சே தட் மெனி சேஞ்சஸ் அக்கர் ஒன்லி வித் when the substance are made up of physically contact with each other. ஸோ ஃபிசிக்கலாக அங்கே அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் இது கண்டிஷன்ஸ். Next we have tasted raw rice and cooked rice. Have not we? ஸோ ரா ரைஸையும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்க, குக்குடு ரைஸையும் சாப்பிட்டு பார்க்குறீங்க. தே ஆர் டிஃப்ரெண்ட் இன் த டேஸ்ட். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்குது. குக்கிங் இஸ் ஏ ப்ராசஸ் தட் இஸ் இன்வால்வ்ட் இன் த ஸ்டார்டட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அங்கே ஒரு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. சர்டன் ரைஸ் இஸ் பாயில்ட் வென் த சஃபிஷியன்ட் வாட்டர். ஸோ வாட்டரில் அந்த ரைஸ் என்ன ஆகுது, பாயில் ஆகுது. இட் இஸ் த ஹீட் அண்ட் த வாட்டர் தட் ஹேட் brought த சேஞ்ச் இன் த டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் ஆஃப் த ரைஸ். ஸோ அந்த ரைஸோட டேஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றுறது எது, அந்த வாட்டர். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் குக்கிங். This we can say that heating is a conditions needed for a chemical changes to occur. ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் கண்டிப்பாக அங்கே ஒன்று நடக்கணும்னா ஸோ அங்கே ஹீட்டிங்கும் ஒரு கண்டிஷன்ஸாக இருக்கும். ஸோ இதுவரையும் நம்ம 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோன்னா, சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக ஒரு கண்டிஷன்ஸ். அண்ட் செகண்ட் ஒன், சப்ஸ்டன்ஸ் ஆர் மேட் டு ஃபிசிக்கலி கான்டாக்ட் வித் ஈச் அதர், செகண்ட் கண்டிஷன்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் ஹீட்டிங். ஓகே, அண்டு நெக்ஸ்ட் we know the use of vanaspati in cooking. Vanaspati is obtained from vegetable oil by addition of hydrogen to the oils. Nickel, platinum or palladium are used as a catalyst during the process of hydrogenation of oils. ஸோ வனஸ்பதி இந்த மாதிரி ஆயிலெலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அங்கே என்ன ஆகும், சில வேறு ஏதாவது அதர் எலமெண்ட்ஸ், அதாவது வேறு ஏதாவது ஆயில்ஸை வந்து நம்ம அதோட மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வனஸ்பதி அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அங்கே வந்து கேட்டலிஸ்ட்டாக சில வந்து மெட்டல்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகும், பட் அது வந்து அதோட ரியாக்ட் ஆகாது. ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். வாட்டர் இஸ் ஏ கெமிக்கல் காம்பவுண்ட் தட் ரிமைன்ஸ் ஆஸ் வாட்டர் வென் டிஸ்டர்ப்டு. ஸோ ஒரு பீக்கரில் வந்து வாட்டர் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த வாட்டரை அன்டிஸ்டர்ப் பண்ணாமல், பட் இன் ஏ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆசிட் இஸ் ஆடட் டு த வாட்டர் அண்ட் சப்ஜெக்டட் டு எலக்ட்ராலிசிஸ் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அந்த வாட்டரை வந்து ஃபியூ மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆசிட் ஊற்றி அதை வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி வச்சிடுறீங்க. இட் டீகம்போஸ் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ஸ். ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அவங்க டீகம்போஸ் ஆகி, ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் electric current is also a condition that is needed for affecting a chemical changes. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு எலக்ட்ரிக் கரண்ட்டும் ஒரு கண்டிஷன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது எல்லாமே கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் தேவையான ஒன்று. ஸோ அதுதான் இங்கே ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன், இண்டிகேட்ஸ் ஆஃப் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ எவல்யூஷன் ஆஃப் பபுள்ஸ் அங்கே உருவாகலாம், எவல்யூஷன் ஆஃப் லாட் ஆஃப் ஹீட் உருவாகலாம், சேஞ்ச் ஆஃப் ஆல்டர் அந்த டேஸ்டிங் இது மாறலாம், அண்ட் சேஞ்ச் இன் கலர், ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரிசிபிடேஷன். ஸோ அங்கே ஒரு கலர் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ப்ரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் அ கெமிக்கல் சேஞ்சஸ். Next, let us see, do you know catalyst or substance that speed up the process of chemical change and it will not be undergo any change during the occur of the reactions. ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்ப கேட்டலிஸ்ட்டாக ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவோ ஸ்லோவாகவோ நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் அந்த கேட்டலிஸ்ட் நம்ம போடுற கேட்டலிஸ்ட்டு அந்த ரியாக்ஷனோட என்ன ஆகாது, இன்வால்வ் ஆகாது. ஸோ அதனால தான் அதை என்னன்னு சொல்லுவோம், கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், yeast act as the catalyst in the fermentation of sugar. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட்டை வந்து ஃபர்மெண்டேஷன் ஆஃப் சுகருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அங்கே ஈஸ்ட்டுங்கிறது ஒரு கேட்டலிஸ்ட்டாக அந்த சுகர் சொல்யூஷனை வந்து பிரேக் ஆக்கி நமக்கு என்னவா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்கஹாலை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அங்கே ஈஸ்ட்டு என்னவா இருக்குது, கேட்டலிஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதே தவிர அந்த ஈஸ்ட்டு வந்து அந்த ரியாக்ஷனோட என்ன ஆகலை, ஒன்றா சேர்ந்து அந்த ரியாக்ஷன் நடக்கலை. ஸோ ஈஸ்ட் வந்து இஸ் ஏ ஒன் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ இது மாதிரி சம் ரியாக்ஷன்ஸுக்கு கேட்டலிஸ்ட்டாக நம்ம அந்த ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்கிறதுக்கோ ஸ்லோவாக நடக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவோம். பட் அந்த கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷனோட இன்வால்வ் ஆகாது. ஓகே,
Next, let us see indicators of a chemical changes. Indicators of chemical changes na என்னன்னு பார்ப்போம். Take some broken pieces of egg cell in a test tube and add lemon juice to it. ஸோ எக் செல்லில் வந்து அந்த செல்ஸ் ஓட வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்திருக்கோம் அண்ட் ஆட் சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். யூ குட் நாட் சி பபிள்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவால்விங் இன் த டெஸ்ட் டியூப். ஸோ எதாவது நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. This is because of the chemical changes between the two. ஸோ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் சேர்ந்தால் தான் அங்கே என்ன நடக்கும், கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். ஹென்ஸ் we can say that the evolution of bubbles serve as an indicator that the chemical changes. ஸோ அங்கே கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கா இல்லையாங்கிறது அங்கே ஏதாவது ஒரு கேஸஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இல்லாட்டினா ஏதாவது சவுண்டு வரும், இல்லாட்டினா ஏதாவது விக்ரஸ்லி அந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எதுவுமே அங்கே ஃபார்ம் ஆகலாட்டி அங்கே வந்து ஒரு சேஞ்சஸே நடக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சேஞ்சஸ் நடந்தால் அங்கே ஏதாவது சம் ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, இண்டிகேட்டர். Let's see the examples. When water is added to quicklime, அதாவது calcium oxide, okay, there will be evolution of a lot of heat along with the formation of a salt lime, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஆக்சைடு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு அங்கே என்ன ஆகும், ஹீட் வந்து ரொம்ப நிறைய அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச் அண்ட் இட் இண்டிகேட்டட் பை எவல்யூஷன் ஆஃப் ஹீட் வித் த ரியாக்ஷன் ஸ்டெப்ஸ் பிட்வீன் குயிக்லைம் அண்ட் வாட்டர். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது, அங்கே ஹீட் வந்து எவல்யூஷன் ஆகிறது நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. எவ்ரிடே வி குக் ஃபுட் stuff and clean the empty cooking utensils. ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் என்ன பண்ணுறோம், கழுவுறோம். சப்போஸ் when we leave the cooked utensils with some cooked food and leave them without washing for a day, we could sense a fuel smell coming from the vessels the next day. ஸோ அது சும்மா லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்மெல் இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் the food stiff and hard because rotten and produce a fuel smell. ஸோ அந்த இதை லைட்டாக கழுவி வைக்கிறப்ப அகைன் ஃபர்தராக திருப்பி நம்ம ஹீட் பண்ணுவோம். அந்த அந்த வெசலை வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்மெல் வரும். ஹியர் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் இட் இஸ் இண்டிகேட்டட் பை த ஃபியூல் ஸ்மெல். ஸோ ஒரு ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து சம் ஸ்மெல் வந்து வரும். ஸோ ஃபியூல் ஸ்மெல் வரும். ஸோ அது அங்கே வந்து என்ன நடந்திருக்கு, சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ change of odor is also a indicator of a chemical changes. So ஒரு ஸ்மெல் வரதும் நமக்கு என்னது, one kind of chemical changes. We know that hot milk curdles to form white limes. So white color மாறுது of curd when mixed with the lemon juice. A lump of curd is a precipitate that is obtained by a chemical reaction between hot milk and lemon juice. So formation of precipitation is also a indication of a chemical change. ஸோ ஒரு கேர்டு எடுத்திருக்கோம். ஸோ அந்த கேர்டில் லெமன் ஜூஸை நம்ம புளியிறப்ப சடனாக அங்கே ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அது வந்து சம் ஓல்டர். ஓகே, ஸோ இங்கே வந்து இண்டிகேட்டராக என்ன இருக்குது, ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரிசிபிடேஷன், ஒரு ப்ரிசிபிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகே, next let us see exothermic and endothermic chemical changes. Just as the physical change, chemical reaction will be either endothermic or exothermic. So burning a magnesium ribbon gives out heat and light. So magnesium ribbon நம்ம burn பண்ணும்போது நமக்கு heat and light வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. Similarly burning of wood also release heat and light. ஸோ ஒரு wood எரிச்சாலும் நமக்கு அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், heat and light ப்ரொடியூஸ் ஆகும். Such changes in which heat is released. ஸோ அங்கே என்ன ஆகுது, heat வந்து ரிலீஸ் ஆகுது are known as exothermic changes. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், exothermic changes. ஸோ heat is liberated, released is called exothermic changes. There are some changes in which heat is observed. So சில சேஞ்சஸ்க்கு வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்சர்வ் ஹீட் வென் இஸ் எவாபரேட்டட் டு ஃபார்ம் வாட்டர் வேப்பர். ஸோ வாட்டர் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ண தான் அது வந்து எவாபரேஷன் கண்டிஷனுக்கு வரும். ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃபார் endothermic changes. Similarly, ice absorbs heat when it melt to form வாட்டர். ஸோ ஐஸ் க்யூப் இருக்குது. ஸோ ஹீட்டை அப்சர்வ் பண்ண தான் அந்த அது ஐஸ் க்யூப் வந்து என்ன ஆகுது, மெல்ட் ஆகி வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அங்கே ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. ஓகே, சச் சேஞ்சஸ் இன் விச் ஹீட் இஸ் அப்சர்வ்ட் ஆர் நோன் அஸ் அ எண்டோதெர்மிக் சேஞ்சஸ். டிசொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் வாட்டர் இஸ் ஆல்சோ அன் எண்டோதெர்மிக் சேஞ்சஸ். ஸோ see the diagram. ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணால் நம்ம எண்டோதெர்மிக் சேஞ்சஸ் சொல்லுவோம். ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணால் எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ்.
நெக்ஸ்ட் see the diagram exothermic and endothermic வந்து ப்ராசஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஐஸ் க்யூப் இருக்குது. ஸோ ஐஸ் க்யூப் வந்து கிறிஸ்டலைசேஷன் ஸோ ஃபார்மில் இருக்குது. ஸோ அது என்ன ஆகுது, பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் சாலிடு. ஸோ அது எப்படி இருக்கும், ரொம்ப டைட்லி பேக்கடாக இருக்கும் அந்த அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம். ஸோ ஃபர்தர் ஹீட் பண்ண நமக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆகி வாட்டராக நமக்கு என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது, பிகம்ஸ் லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஏன் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது, ஸோ ஹீட்டை வந்து என்ன ஆகுது, அப்சர்வ் பண்ண அந்த ஐஸ் க்யூப் வந்து நமக்கு வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பிகம்ஸ் லிக்விட், ஐஸ் க்யூப் இஸ் மெல்ட்டிங். ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃபார் எண்டோதெர்மிக் சேஞ்சஸ். see the diagram for top. ஸோ வாட்டர் நம்ம கன்வெர்ட் ஆகுது, அந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லிக்விடாக நம்ம கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தர் அதை கூல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிது, கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ ஒரு ஜாயிண்டாக அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி ஸோ சாலிட் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் ஃபர்தர் திருப்பி அந்த சாலிட் நம்ம கூல் பண்ண நமக்கு ஃப்ரீசிங் ஆகிடுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த வாட்டரை வந்து கூல் பண்ணுறப்ப அங்கே என்ன நடக்குது, ஹீட்டு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் உள்ள ஹீட்டு, வாட்டர் வந்து ஹீட் அடைஞ்சப்போ அப்சர்வ் பண்ணிச்சு. ஸோ இப்போ கூல் பண்ணுறப்ப ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணுது. ஸோ இது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் செய்த வேப்பரைசேஷன். ஸோ வேப்பர் ஆகுறப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கேஸ் எப்படி இருக்கும், அங்கங்கே அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அகெயின் கூல் பண்ணுறப்போ கான்ட்ராக்ட் ஆகும், பிகம்ஸ் லிக்விட் வந்து கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஸோ திஸ் ஒன் இஸ் ஏ ஓவரால் டயக்ராம். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து எப்படின்னா சாலிட் டு லிக்யூட் டு கேஸ். ஸோ இதெல்லாம் ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுதா, லிபரேட் பண்ணப்படுதா அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எண்டோதெர்மிக் அண்ட் எக்ஸோதெர்மிக்கு எக்ஸாம்பிளாக இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see periodic and non-periodic changes. Depending on whether or not a change respect itself after a definition periodic of time, it can be classified as periodic changes or non-periodic changes. ஸோ அது அந்த சேஞ்சஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதை பொறுத்து நம்ம பீரியாடிக்காக நான் பீரியாடிக்காக நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see the periodic changes. Changes that repeat themselves after a definite interval of time are called periodic changes. ஒரு டெஃபினிட் இன்டர்வல் டைமுக்கு அப்புறம் ஸோ அந்த என்னாகும், அந்த சேஞ்சஸ் வந்து ப்ராசஸாக நடந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், பீரியாடிக் சேஞ்சஸ். ஸோ அந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து அது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொட்டேஷன் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் எர்த், ப்ரீத்திங் ஆஃப் ஹார்ட், கிளாக்கிங், ஸ்லிக்கிங் எவ்ரி ஹவர், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து periodic changesக்கு வந்து example. Again, one more time I will repeat. Changes that repeat themselves after a definite interval. So repeat நடக்கணும், but definite interval of timeல அந்த changes நடந்துச்சுன்னா that is called as a periodic changes. See the another one example. The seasons and changes in weather occur because Earth rotated on its fixed axis. Changing seasons are almost periodic in nature. So seasons வந்து சேஞ்ச் ஆகுது, சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ரெய்னி. ஸோ இந்த சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதும் பீரியாடிக் சேஞ்சஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the non-periodic changes. Changes that do not repeat themselves after a definite interval of time and occur randomly are called non-periodic changes. ஸோ இது வந்து டெஃபினிட்டாக ரிப்பீட் ஆகாது. ஸோ இது வந்து இன்டர்வல் ஆஃப் டைம், அந்த டெஃபினிட் இன்டர்வல் ஆஃப் டைமில் நடக்காது. ஸோ இது வந்து ரேண்டமாக வரது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நான் பீரியாடிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், eruption ஆஃப் வால்கனோ. ஸோ வால்கனோ அந்த எரிமலை வெடிப்பு வந்து என்னைக்காவது தான் ரேராக நடக்குது. ஸோ அது வந்து ரெகுலர் ஆஃப் இன்டர்வல் டைமில் நடக்கிறதில்ல. நெக்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் எர்த் குவிக்கு, பூமி வந்து அதிர்வு, அந்த பூமி அதிர்வு ஏற்படுறதும் சம்டைம்ஸ் தான் அது நடக்கும். ஸ்ட்ரிக் ஆஃப் லைட்டிங் ஃப்ளாஷ் அக்ராஸ் த ஸ்கை டியூரிங் எ தண்டர்ஸ்டோம். ஸோ தண்டர்ஸ்டோம் வர்றது, ரன்னிங் ஆஃப் எ பேட்ஸ்மேன் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஸோ அதுவும் ரேண்டமாக தான் என்னைக்காவது தான் நடக்கும். மூமெண்ட் ஆஃப் லெக்ஸ் வைல் டான்சிங் ஆர் ஃபியூ examples of non-periodic changes. So இதெல்லாம் example for non-periodic changes. Okay, so again one more time I will repeat what define non-periodic changes. Changes that do not repeat themselves after a definite interval of time and occur randomly are called non-periodic changes. ஸோ ஒரு definite interval of timeல இந்த changes வந்து நடக்காது. ஸோ எப்போவாவது நடக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், non-periodic changes. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த டாப்பிக்கோட யூனிட் 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஐ வில் கிவ் யூ டு புக் பேக் ஆன்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ.